viewers, welcome to Preeti Vadangum Kitchen Kiladigal. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை பத்தி. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அத கீரையா சாப்பிடுவோம் அப்படினு. ஆனா அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சாதாரணமா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல பொண்ணுங்களுக்கு, அதாவது முக்கியமா பொம்பளைங்களுக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து போன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வலுவிழக்க ஆரம்பிக்கும். சோ இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி இருக்கிறவங்க இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை விட வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வந்து பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கலர் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இங்கே வந்து சமைக்க போகிற அந்த கிச்சன் கில்லாடி யாருன்னு பார்த்துக்கலாம். வெல்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் அப்பா. எப்படி வெஸ்டர்னா வராங்க பாத்தீங்களா? ஓகே. ஜெயந்தி, எங்க இருந்து வரீங்க மேம்? I am in Nungambakkam. Okay. My husband's in the railways. Wow. So I am a housewife only. Housewife only. Yeah, okay. Super. Good. கூலா பேசுறீங்க. என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நான் வந்து கோயா கேரட் டிலைட்னு சொல்லிட்டு. கோயா மீன்ஸ் பால்கோவா தான் நார்த் இந்தியன்ஸ் வந்து கோயான்னு சொல்லுவாங்க. ஆமா, கேரட் டிலைட்னு சொல்லிட்டு இட்ஸ் a simple version of immediate யாராச்சும் வராங்கன்னா we can make the sweet. ஐயோ வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது சரி இத பண்ணி கொடுப்போம். யா, நிஜமால ஒரு 10 minutes இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஏன்னா பிகாஸ் கீயும் கொஞ்சமா தான் யூஸ் பண்றோம். எல்லாமே கொஞ்சம் இதா இருக்குது. சீப்பர் வெர்ஷன். ஒரு 1 kg நீங்க கேரட் போட்டீங்கன்னா மேக்கி மினிமம் 20 to 30%க்கு ஒரு நல்லாவே பெரிய ரிச்சா நைட்ல கொடுக்கும்போது, ஒரு டெசர்ட் கொடுக்கும்போது ஐஸ்கிரீம் வித் இது யூ கேன் கிவ் இட். வாவ். ஓகே. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா வந்து கேரட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. யா, இட்ஸ் குட் ஃபார் ஐஸ். ஆமா, அதே வந்து சில்ட்ரன் பாத்தீங்கன்னா நீங்க பால், இதுல வந்து வேற ஒண்ணும் இல்ல, பால், நெய், கேரட் எல்லாமே இருக்கிறதுனால நாட் ஒன்லி ஃபார் தி சில்ட்ரன், எல்லாரும் சாப்பிடலாம். பெரியவங்க வேணா அந்த நெய் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி சாப்பிடலாம். அதர்வைஸ் நீங்க எல்லாருமே நல்லாவே சாப்பிடலாம். ஓகே. அப்படியே வந்து இதுவரை சாப்பிடலாம். வித் நெய்க்கு பதிலா வந்து சுகருக்கு பதிலா ஈக்குவல், அதுக்கு அப்புறம் நெய்க்கு பதிலா வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் இல்ல, இது வந்து நிறைய நெய் யூஸ் கன்சியூம் பண்ணாது இந்த ஸ்வீட். சோ அதனால நம்ம கொஞ்சமாவே பண்ணிக்கலாம். பட் அந்த டேஸ்ட் வந்து நீங்க வேற ஏதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நல்லா வராது. அதனால வேண்டாது. ஓகே. இது ட்ரூ வெர்ஷனா தான் நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினு இருக்காங்க. ஓகே. சோ நம்ம கோயா, அதாவது கேரட் கோயா டிலைட் அப்பா. ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இதுக்கு மெயின் திங் வந்து கேரட் அண்ட் பால்கோவா. ஓகே. தென் we யூஸ் நெய், கீ யூஸ் பண்றோம். அதுக்கு சீசனிங் பண்றதுக்கு கேஷ்யூ பண்றோம், பாதாம், தென் குங்குமப்பூ, அப்புறம் பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது, பால், சுகர். ஓகே. பாதாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேஷன் ஆர் இதுக்கு. மெயின் திங் இவ்வளவுதான் உங்களுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்வீட்டுக்கு பச்சை கற்பூரம்ங்கற வார்த்தையை நான் இப்பதான் கேக்குறேன்னு நினைக்கிறேன். இல்ல, பச்சை கற்பூரம் வந்து எப்படி நீங்க என்ன ஸ்வீட் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது. இப்ப திருப்பதியில வந்து லட்டு கூட மெயின் இது வந்து அந்த ஃப்ளேவர், அந்த வாசனை, அதுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரம். அது வந்து நிறைய போடக்கூடாது. இப்படி பஞ்சன்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்ச்னா ஒரு சும்மா லைட்டா எனி ஸ்வீட்ஸ் நீங்க பண்ணும்போது போட்டீங்கன்னா அது ஸ்வீட் வந்து காரணம் அவர்தான். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன மேம் பண்றோம்? இப்போ வந்து நம்ம இத கட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் வந்து ஸ்மால் பீசஸா கட் பண்ணி மிக்ஸில போட்டு ஒரு 2 சுத்து சுத்திட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்மால் தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்துக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இத வெட்டியாச்சு, மிக்ஸில போட்டுட்டு ஒரு சின்ன இதுல திருவி ஒரு panல வச்சுக்கலாம். வந்து கொஞ்சம் கொஞ்சமா half போட்டுக்கலாம். ஒரு சுத்து சுத்திடுங்க. கோகனட் பூ, தேங்காய் பூ கன்சிஸ்டன்சில வர மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஆமா, ஃபுல்லா மாவாயிட்டா அது நல்லா இருக்கும். அது டேஸ்ட் மாறிடும். இன்னும் ஒரு பிஞ்சு, யா. ஓகேவா? ஓகே, போதும் எடுத்துங்க. கேரட் எடுத்தோம்னா வந்து கண்டிப்பா அந்த கேரட் அல்வா ஆகட்டும், எதுவா இருக்கட்டும், பாலை நம்ம சேர்த்துப்போம் இல்லையா? அது வெறும் பால் நீங்க சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் வந்து அவ்வளவு தெரியாது உங்களுக்கு. சோ பால் வந்து போட்டு ரொம்ப நேரம் காஞ்சி அந்த சுண்டி வரும்போது உங்களுக்கு லேட் ஆகும், டேக் டைம். சோ அதனால இப்ப என்ன பண்றதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து நெய் கொஞ்சம் போட்டுடலாம். நெய் போட்டுட்டு இந்த இதை நல்லா வதக்கிடணும். ஓகே.
டே வதக்கிட்டே வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். இது வதக்கும் போது இந்த பச்சை வாசனை போயிடும் உங்களுக்கு. ஓகே. அதர்வைஸ் சும்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேரட் பால் சக்கரை எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தாலும் அந்த அல்வா வரும். பட் இந்த பச்சை கேரட்டோட பச்சை வாசனை அடிக்கும் உங்களுக்கு. சோ அதனால வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் பண்றதுக்கு இந்த கீல போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நீங்க அப்புறம் பாலை ஊத்திட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் உங்களுக்கு. தென் அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், கோயா யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பச்சை வாசனை போறதுக்கு நீங்க வந்து நல்லா வதக்கிட்டேன், நெய்ல போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஓகே. சோ நம்ம வந்து இப்போ பிரேக் டைம் வந்தாச்சு மேம். ஓகே. உங்க டர்ன் இது அப்படின்னு சொல்லணும் நானு. ஏன்னா வந்து என் ஷோல பிரேக் பேசுறது மட்டும் தான், நான் பிரேக்கை நான் கொடுக்க மாட்டேங்கிறதுனால. ஓகே, பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். மேம் இத வறுத்தாச்சு, இது வதக்கியாச்சு. தென் இதுல கொஞ்சம் பாலை விட்டுறணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து பொமோகிரானட் அண்ட் கேரட் இது ரெண்டுத்துக்குமே வந்து எதா நம்ம பண்ணாலும் அதுல பால் சேர்க்கணும். ஆமா ஆமா கண்டிப்பா. இல்லனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்காது. போதும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி வெந்திருக்கும் அது, பட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கோசரம் நம்ம ஓகே தாராளமாக நம்ம திருப்பி வந்து இத ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன். ஓகே. மூடி லிட். இது ஒரு ஒரு 1 மினிட் ஒரு விசில் வந்தாவே போதும். அதுக்கு மேல ஆல்ரெடி சீக்கிரம் ஆயிடும். ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லையா, இது கொஞ்சம் சீக்கிரமா இது பண்றதுக்கு தான். இந்த போட்டு இது முடிச்ச உடனே then we have to add the கோவா போட்டுட்டு. அண்ட் கோவானோட எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்க வந்து கோவாக்கு வந்து வெளியூர் பேர்லாம் நீங்க என்ன கோயா that's called கோயா. ஓகே. நார்த்ல இது சொல்லுவாங்க. நார்த் டிஷஸ் வேற ஏதாவது நீங்க எங்களுக்காக ரெசிபி சொல்ல முடியுமா? நார்த்ல நான் வந்து ஐ வில் டெல் ஒரு சூப் சொல்றேன். தாராளமா. ஓகே. தட்ஸ் வந்து மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, மஞ்சள் பூசணி வந்து ஸ்மால் பீசஸா கட் பண்ணிக்கோங்க நீங்க. தென் இந்த மாதிரி பேன்ல வந்து லிட்டில் பிட் ஆஃப் பட்டர் போட்டுட்டு இந்த மஞ்சள் பூசணி, தென் ஒரு சின்ன கொஞ்சமா வெங்காயம் பொடியை கட் பண்ணது, பெரிய வெங்காயம் பெரிய எனிதிங் இவ்வளவு தான், ஒரு ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 10 பீஸ் மஞ்சள் பூசணி எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன இத ஆனியன் பொடியை கட் பண்ணி அதுல போடுங்க. தென் ஒரு 5-6 பாதாம், தென் 2 பூண்டு, ஒரு 4-5 பெப்பர் போட்டுட்டு பிரஷர் பேன் வைங்க. 2 to 3 விசில் வந்தா ஆஃப் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு பிளைண்ட் இந்த மிக்ஸில வச்சு பிரீத்தி மிக்ஸில வச்சு பிளைண்ட் பண்ணிடுங்க. பிளைண்ட் பண்ணிட்டு நீங்க அத லிக்விடா எடுத்து தென் அகைன் அடுப்புல போடும்போது திருப்பி ஒரு இது பண்ணும்போது லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர் அண்ட் சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட் நீங்க அது பண்ணுங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லா பிளாண்ட் டயட்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த பிளாண்ட் டயட்லயே இது வந்துரும். சோ நம்ம நிறைய சாப்பிடணும்ல, எவ்ரிபடி சூப்னு சொன்னா ஸ்வீட் கார்ன் சூப், சிக்கன் சூப் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ இந்த மஞ்சள் பூசணில வந்து ஒரு சூப் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ மஞ்சள் பூசணி சூப் பண்ணிருக்காங்க. ஆல்வேஸ் ஒரு எனிதிங் இதுல பண்ணும்போது பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நம்ம பாதாம் சாப்பிடலாம் அப்படியே போட்டோம். ஆமா, பாதாம் ஒரு விசில் வந்தாச்சு, இன்னும் ஒன்னு வரணுமா? வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் குக் ஆயிடுச்சுல. I'll give you one more sure பாதாம். we are waiting. பாதாம் வந்து யூசுவலா எல்லாம் பாதாம் போய் ஷாப்ஸ்ல கடையில போய் தான் வாங்கி குடிக்கிறீங்க. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வீட்ல வந்து எல்லாரும் என்ன பண்ணா ஒரு தடவை போனா ஒரு டம்ளர் 10 ரூபாய்க்கு 50 rupees அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படி பண்ண வேண்டாம். வீட்ல வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வீட்ல வந்து ஒரு 15 பாதாம் 1 லிட்டர் பாலுக்கு ஓகே
காய்ச்சி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க பாலை. ஒரு 15 பாதாம நல்ல ஹாட் வாட்டர்ல போட்டு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணதை எடுத்துருங்க. எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கிட்டு இந்த பால் ஆறுன பால்ல இது கிரானுலஸ் மாதிரி குறைன்னு இருக்கிற மாதிரி எடுத்து அதுல இந்த பால்ல கலந்துருங்க. கலந்துட்டு தென் ஆட் சுகர், அப்புறமா சுகர், தென் சாஃப்ரான் போட்டுட்டு நீங்க பண்ணி லைட்டா அந்த சாஃப்ரான்ல எல்லோ கலர் வரும். ஆர் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் எல்லோ கலர், நம்ம கேசரி போடுற கலருக்கெல்லாம் லிட்டில் பிட், ரொம்ப போட வேண்டாம். போட்டுட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி ட்ரிங்க். அந்த பால் வந்து நல்ல திக்கு பால்ல இந்த ஒரு 10-15 போடுங்க. இன் கிரவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா யூ கேன் ஆட் கேஷ்யூ பண்ணலாம். கேஷ்யூ போட்டா பட் யூ cannot keep for a longer hours. and cashew-ல திக்கா ஆயிடும். அந்த திக்கா இல்ல இது அந்த இது வந்து ரொம்ப திக்கா தெரியும். சோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டே அப்படி வைக்க முடியாது. இந்த பாலை வந்து நீங்க எப்ப வேணா, பிகாஸ் சில்ட்ரன் வந்து யாருமே குடிக்கிறது இல்ல, பால் குடிக்கிறது இல்ல. சோ அப்ப வந்து நீங்க பாதாம் கீர் கொடுத்தா மாதிரி ஆச்சு. இட்ஸ் குட் ஃபார் தி ஹெல்த். அந்த நீங்க ஆனா பாதாம்லயே ட்ரை பண்ணுவோம் நம்ம. கேஷ்யூ வேண்டாம். அதுல இருக்கு. then you can add நம்ம வந்து பிஸ்தாஸ் அப்படிலாம் வேணா பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு வேணா கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். ஆமா லைட்டா போடலாம், ரொம்ப இது கிடையாது. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதனால எவ்ரி டைம் நீங்க வீட்ல வந்து, என்னோட வீட்ல வந்து எங்க பார்ட்டிஸ் நான் அட்டெண்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே நான் மோஸ்ட்லி பாதாம் கீர் தான் சப்ளை பண்ணுவேன். உங்க வீட்டுக்கு ஏன் என்ன பார்ட்டிக்கு டெஃபினட்டா I'll go for பாதாம் கீர்க்காகவே வருவேன் நான் சொல்றேன். ஆமா நான் பார்ட்டி next time please don't forget. okay give your phone number. Definitely sure I will. மேம் இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஆமா இது வந்து 2 விசில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்? இதுக்கு வந்து இத எடுத்துறணும். இத எடுத்து இந்த கோயா அதுல போட்டுட்டு இது பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம். ஆமா இந்த ரிலீஸ் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்போதுமே இந்த கோல்ட் வாட்டரை போட்டு இதுல மூடிடுங்க நீங்க. புரியுதுங்களா? அப்ப ஆஃப் ஆயிடும். அப்ப வந்து இந்த ஸ்டீம் வெளியில போய்டும் உங்களுக்கு. பெரிய விஷயம். அதாவது என்னன்னா இது உடனே நீங்க திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்டர் இதுல பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் சின்ன பசங்க நீங்க எல்லாம் சமையல் பண்ணும்போது கையில இன்ஜூரி ஆயிடும் இல்லையா? சோ அதனால சமையல் பண்ணுவேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ஆமா அதனால சொல்றேன். இல்ல அது சொல்றேன் சேஃப்டி வைஸ். நிறைய பேர் பார்த்து ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இப்படி திறந்துடுறாங்க. சோ இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டீம் வெளியில போயிடும். ஓகேங்களா? அந்த பக்கம் திறந்தீங்கன்னா அந்த ஸ்டீம் எதுவும் அடிக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லுங்க மேம். ஓகே, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஆமா அதே மாதிரி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே குட். அப்பா சூப்பர். ஓகே இதுலயே நம்ம பண்ணிடலாம். இதுலயே பண்ணிடலாமா? அப்புறம் அதுல வேணா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பால் கோவா சக்கரை போட்டது போடலாம். சக்கரை போடலாம். அப்புறம் then you have to add extra சக்கரை போடணும். இது சக்கரை போட்ட பால் கோவே கடையில கிடைக்கும் இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. தனியா சக்கரை ஆட் பண்ண வேண்டாம். அடுப்பு ஏத்திடலாமா? கோயா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கப்ல வந்து ஒரு ஹாஃப் தான் நம்ம எடுத்துறோம். ஆக்சுவலா நீங்க ஒரு கிலோ நான் சொல்ற கணக்கு மெஷர் சொல்றேன். 1 கிலோ கேரட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 kg கோயா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே அத 1:1/4. ஆமா அந்த கேரட்ல அந்த கலர் தான் இல்ல. நம்ம அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க அட்ராக்ஷன், அந்த சுண்டி இழுக்கிறதுன்னு வாங்கல, அது மாதிரி கேரட் வந்து அப்படி ஒரு கலர். அது ஆரஞ்சு கலர் வந்து. ஆமா கோவா நல்லா இல்ல கரஞ்சிருச்சு. then we can add a little sugar. டேஸ்ட் பார்க்கலாமா? தாராளமா டேஸ்ட் பாருங்க. ஒன் பிரச்சனை. ஓகே கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். அடுப்புல சிம்ல வச்சிருங்க. ஓகே அண்ட் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம். ஹஸ்பண்ட் பத்தி சொன்னீங்க. ஆமா குழந்தைங்க பத்தி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் இந்த ரயில்வேஸ்னு சொல்லிருக்கேன். எனக்கு only one son. He is working in Singapore. Okay. He finished his PG at சூப்பர் ஏரியா வச்சே முடிச்சிட்டு வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. I am saying for alliance அவங்களுக்கு கல்யாணம் பண்ணனும். ஓகே கண்டிப்பா வந்து நல்ல மருமகளா உங்களுக்கு வாய்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்து. ஓகே சோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் என்னன்னா நம்ம வந்து கோவாவை மிக்ஸ் பண்ணி சக்கரையும் போட்டாச்சு. இப்போ இதுல வேற என்ன பாக்கி இருக்கு? இதுல வந்து நம்ம cashew ஃப்ரை பண்ணி போடணும். ஏலக்காய் பவுடர் இதுல யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணி சீசன் பண்ணா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து சாப்பிடலாம். அப்ப ரெடி 5 minutes சாப்பிடலாம். அப்ப ஒரு பிரேக் போயிடுவோம். ஓகே we go for a break. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.
வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். மேம் ஓகே எப்படி ஓகேவா? சூப்பரா இருக்கா? சூப்பரா தான் நடுவுல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, எனக்கு தராம அந்த கால்ல பேசினு இருக்கேன் நானு. ஓகே, இப்போ வேற என்ன மேம் இதுல நம்ம சேர்க்கணும்? இதுல வந்து இதை எடுத்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு இந்த பாதாம் கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு இதுல போட்டுரும். சாஃப்ரானா தனியா போட்டா போதும். ஓகே, அப்புறம் முந்திரி நான் போடும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. இது அடுப்பை ஃப்ளேம் பண்ணுங்க. அடுப்பை வந்து நம்ம பத்த வைக்கணும். இல்லாட்டி இதை சின்னதுல மாத்திடுறேன் நான். ஓகே, அதை மாத்திடலாமா? மாத்திடுங்க. அதை அங்க மாத்திட்டு அதை பட்டு சிம்ல இருக்கட்டும். வச்சுட்டு கொஞ்சம் கீ விட்டுங்க. ஓகே. அண்ட் இதுல வந்து ஏதோ உப்பு சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். கொஞ்சம் நெய் போட்டுடுங்க. ஓகே, இது கொஞ்சம் நெய்யாம்பா பாத்துக்கங்கப்பா. நான் ராஜகம் இல்ல நம்ம பண்ணனும்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரணும். எல்லாம் வேணும்னா நமக்கு டெஃபினட்டா கொஞ்சம் இதெல்லாம் இருக்க தான் செய்யணும். நெய் இல்லாத ஸ்வீட் எந்த ஊர்ல இருக்கு? இல்ல பட் அது பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். நிறைய எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதாவது பேட்டா எங்கம்மா தராங்க அதை மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஒர்க் அவுட்டை மட்டும் கேட்காதீங்க. கொஞ்சம் பிரச்சனை இல்ல. இது வந்து மெயினா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் நிறைய போட வேண்டாம். பச்சை கற்பூரம் வந்து ஒரு பிஞ்ச் அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு மேல போட்டீங்கன்னா அதோட பயங்கர ஸ்மெல் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாத்திடும். ஓகே, சோ லிட்டில் பிட் ஆஃப் இது வந்து நெய்ல தான் போடுறோமா நம்ம? இல்ல போட்டுக்கலாம். சுகர்ல இந்த பண்ணும்போது எந்த ஸ்வீட்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா அந்த சுகரை வந்து தெரியும், நம்ம ஸ்வீட்னஸ் தெரியறதுக்கு அந்த சால்ட் ஆட் பண்ணணும். ஓகே, ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இல்ல ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். அடுப்பு சிம்ல தானே இருக்கு. ஏலக்காய் நம்ம வந்து பிரிச்சு தான் போட போறோம் இல்லையா? இது பண்ண கிரஷ் பண்ண முடியுமா? கிரஷ் முடியாது, இல்லனா அரைக்கணும். ஓகே, நான் கிரஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, முந்திரி பருப்பு எரியுது அடுப்பு? தாராளமா எரியுது. இதோ இது சிம்ல இருக்கு, கொஞ்சம் ஹைல பண்ணிக்கணுமா? ஹைல பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த எனி கேரட் அல்வாக்கு வந்து நீங்க கிஸ்மிஸ் யூஸ் பண்ணாதீங்க, திராட்சை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து சாஃப்டா இருக்கிறதுனால நீங்க அகைன் கிஸ்மிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் சாஃப்ட் இருக்கும். சோ எப்பவுமே இது வந்து லாஸ்டா பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது இத போட்டீங்கன்னா இல் பி வெரி கிரன்ச்சி. ஓகே, சோ அது சாஃப்ட்டா இருக்கும். இந்த கேஷ்யூ அண்ட் பாதாம்ஸ் வந்து கிரன்ச்சியா இருக்கும். ஒரு சாப்பிடும்போது ஒரு வேரியேஷன் தெரியும். அதனால எல்லாரும் யூசுவலா அந்த ஸ்வீட்னா முந்திரி திராட்சை வறுத்து போட்டு போட்டுருவாங்க. சோ இதுக்கு போட வேண்டாம். ஓகே, ஓகேங்களா? இப்ப நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஃபுல்லா குக் ஆயிட போகுது. இதுக்கு சுண்டணும் உங்களுக்கு. நல்லா சுண்டி வரட்டும். ஓகே, பாதாம் போட்டு பாதாம் கொஞ்சம் கடைசியா போட்டா போதும். ஓகே, பொறுக்கும் போது பாத்துக்கோங்க, ரொம்ப பர்ன் ஆயிடக்கூடாது. கேஷ்யூஸ்லாம் பர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க இதுல திருப்பி மாத்திடலாம். இந்த பக்கம் வச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க சமைக்கும் போது கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் வேணும் போல இருக்கு. அது பெரிய ப்ராப்ளம் தான். எனக்கு வீட்ல வந்து எனக்கு குக் இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க சமைச்சு வச்சிருவாங்க. இன்னைக்கு நானே செய்யறதா தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஐ அம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஓகே, ஓகே. சோ இப்போ வந்து சுத்தமா ஒரு கலவையா அந்த டிலைட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஏலக்காய் மட்டும் இது பண்ணி போடணும். மேம் நீங்க கேட்டிங்க இல்லையா? இந்தாங்க கொஞ்சம் ஏலக்காய் சீட் மட்டும் போட்டுருக்கேன். ஏலக்காய் வந்து உடைச்சு போகுது. இத போடலாமா? ரொம்ப போட வேண்டாம், போதும். அந்த ஸ்மெல் இருந்தா போதும். ஓகே, நீங்க வீட்ல கூட என்ன பண்ணுங்க, இந்த ஏலக்காய் வாங்கினோடனே ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டு மிக்ஸில அடிச்சு பவுடரா வச்சுக்கோங்க. சோ அந்தந்த டைம்க்கு நம்ம அடிக்க வேண்டாம் இல்லையா? சோ ஈஸியா அது வந்து நமக்கு பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்து இது இன்னொரு டிப் உங்களுக்கானது. ஆனா வந்து இதை நம்ம நிறைய வாட்டி நாங்களே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ வந்து முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ அதை போட்டா வந்து நம்ம சாப்பிட வேண்டியதா, பாக்கி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றது தான் பாக்கி. நான் சொல்லி நான் பிரோஜனம் ஜட்ஜி தான் உங்களுக்கு மார்க் தரணும். மார்க் தரது மட்டும் இல்ல, கிஃப்ட் தரணும். அது வேற விஷயம். பரவாயில்ல. அதோட வந்து வசந்த் டிவிக்குல வந்து ஒரு ஷோக்கு வந்துட்டு இருக்கதே பெருமை. Thank you so much. நான் இப்போ உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம அதை போட்டுட்டு வந்து நம்ம ரீகேப் போயிடுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து ஃபைனலா வந்து போட்டு இது பண்ணிடுங்க. சாஃப்ரான் போட்டாச்சு. சாஃப்ரான் போட்டவொன்னா நம்ம வந்து ரீகேப். கம் ஆன் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க இது கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இது மிக்ஸில ப்ரீ மிக்ஸில வந்து ஒரு சின்னதா போட்டு ஒரு இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தூள் மாதிரி தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. தென் குக்கர் பேன்ல வந்து கொஞ்சம் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீயை போட்டுட்டு இந்த இதை கேரட்டை நல்லா வதக்குங்க. ஸோ வதக்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நல்லா வதக்குறீங்களோ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் இது நீங்கள் பாலை கொஞ்சம் விட்டுடுங்க. பாலை விட்டுட்டு 1 to 2 இது விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தென் ஆஃப் பண்ணோடனே இது நல்லா வெந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இது வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்து கொஞ்சோண்டு கோவா எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் கோவா. ஏன்னா பால் நம்ம கொஞ்சம் தான் போடுறோம். ஸோ நிறைய ஒரு கிலோ பண்ணீங்கன்னா 1 கிலோக்கு நிறைய பால் ஊற்ற வேண்டாம். அதுக்கு நீங்கள் ஒரு 1/4 kg இது வாங்கி போட்டுட்டீங்க. ஈஸியாக இது வந்து
சேம் டேஸ்ட் வரணும் கூட உங்களுக்கு குயிக்கா முடியும் Okay. உங்களுக்கு. இந்த கோவாவை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சீசனிங்க்கு வந்து கேஷ்யூ அண்ட் பாதாம் பார்த்து போடுங்க. கிஸ்மிஸ் போட வேண்டாம். கிஸ்மிஸ் இது போட்டுட்டு தென் ஃபைனலா எலாச்சியும் அண்ட் சாஃப்ரான் போட்டுட்டு வச்சீங்கன்னா தட் கேரட் கோவா எம்மி டிலைட் ஐயோ பேர மாத்தப்படாது. சோ எல்லாத்தையும் போட்டு வச்சினா கேரட் கோவா டிலைட் இது அப்படி இருக்கும். இப்படி வந்துரும். ஓகே கேரட் கோவா டிலைட். ஓகேங்களா? Thank you. டேஸ்ட் பண்ணனும்னு எனக்கு பயங்கர ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. நல்லா வந்திருக்கான்னு பாருங்க. சமைக்கும் போதே தெரிஞ்சிச்சு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் முதல்ல சொல்லிட்டேன் கேரட் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். கரெக்ட். கேரட் வந்து நீங்க எந்த ஃபார்ம்ல சாப்பிட்டாலும் பெஸ்ட். சில்ட்ரன் வந்து இது வந்து சாப்பிடுறதுக்கு இருக்கு கொஞ்சம் சூடா இருக்குன்னா பார்த்து. கொஞ்சம் இல்ல படு பயங்கர சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. பால் இந்த பால் கோவா கேரட் அந்த பால் கோவா வந்து கேரட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு டிஃபரண்ட் இதுவா இருக்கு. ஆனா என்னன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி சூட்ல சாப்பிடுறதால எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. சூடு இல்லாம நீங்க பயங்கரமா சூடா இருக்கு. ஐஸ்கிரீமோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதர்வைஸ் சும்மாவே நீங்க வீட்ல வந்து பெரிய கிரவுடுக்கு வரும்போது இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் ஸ்வீட் உங்களுக்கு. அதனால நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நல்லா இருக்கு மேம். ஓகே நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நான் கரெக்ட் டேஸ்டா ஃபீல் பண்ண முடியல நான் சூடா இருக்கிறதால. பட் இட்ஸ் குட். கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. வரப்போற ஜட்ஜுக்கும் பிடிக்கும் நம்புவோம். ஓகே thank you so much. Thank you so much. இதே மாதிரி வந்து நிறைய சமைங்க. திருப்பி பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கி இங்க வந்து சமைங்க. அதான் நான் கேட்க போறது. ஓகே ஓகே டெஃபினெட்லி. ஓகே உங்களுக்கு நான் வேற என்னங்க சொல்ல போறேன். நீங்களும் பிரீத்தி ப்ராடக்ட் வாங்குங்க இங்க வந்து சமைங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில நாளைக்கு 1 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். Thank you.